அண்ணா கேக்குதுண்ணா. சரி. ஓகேண்ணா. ஸ்டாண்ட் பை. முக்கிய செய்தி 2026 சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றி தாவேக தற்போது தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. இந்த சூழலில் யாருடன் கூட்டணி வைக்கலாம் என்பது தொடர்பான அந்த பேச்சுவார்த்தையில் தாவேக ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வெற்றியில் வரும்ல சாரிண்ணா. ஓகே. அண்மை செய்தி 2026 சட்டப்பேரவை தேர்தலில் 100 இடங்களை தாவேக கைப்பற்றி இருக்கிறது. இந்த சூழலில் ஆட்சி அமைக்க யாருடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்பது தொடர்பான ஆலோசனையில் தாவேக தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் ஆட்சி அமைக்க ஏற்கனவே பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை. மாற்றுக் கட்சியினருடன் தாவேக முதன்மை புள்ளிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. IUML உடன் தாவேக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் ஒருபுறம் பேசப்பட்டு வருகிறது. திமுக கூட்டணியில் IUML போட்டியிட்ட வாணியம்பாடி, பாபநாசம் ஆகிய 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழலில் அவர்களுடன் தாவேக தரப்பில் அந்த மூத்த தலைவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. IUML தேசிய கட்சி என்பதால் அவர்களின் ஏணி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதற்கிடையே கூட்டணியில் சேருவது தொடர்பாக அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. வாணியம்பாடியில் சையது ஃபருக் பாஷா, பாபநாசத்தில் ஷாஜஹான் ஏணி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் இணையப்பிரிவு ஆசிரியர் நிரூபன். வணக்கம். விவரங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக களம் கண்ட தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டு மொத்தம் 108 இடங்களை கைப்பற்றியுள்ளது. அதே சமயம் திமுக கூட்டணி 73 இடங்களையும் அதிமுக கூட்டணி 53 இடங்களையும் கைப்பற்றியுள்ளது. பெரும்பான்மைக்கு தேவையான எம்எல்ஏக்கள் பலம் இல்லாததால் தாவேக முக்கிய புள்ளிகள் திமுக கூட்டணி மற்றும் அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிகிறது. அதன்படி ஒரு குழு காங்கிரசுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிகிறது. அதன்படி மற்றொரு குழு திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய முஸ்லீம் லீக் கட்சி, அதாவது தனி சின்னத்தில் ஏணி சின்னத்தில் போட்டியிட்ட இந்திய முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொய்தியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிகிறது. ஏனென்றால் அவர்கள் தனி சின்னத்தில் போட்டியிட்டு 2 தொகுதிகள் வாணியம்பாடி மற்றும் பாபநாசம் உள்ளிட்ட 2 தொகுதிகளை வெற்றி பெற்றுள்ளது. அதன்படி அதன் தலைவர் காதர் மொய்தியுடன் தாவேக முக்கிய தலைவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக தெரிகிறது. ஆனால் அது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் தாவேக தரப்பிலோ அல்லது IUML கட்சியின் தரப்பிலோ இன்னும் வெளியிடப்படவில்லை. ஆனால் கூட்டணியில் உள்ள திமுக கூட்டணியில் உள்ள அதிமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளிடம் பேச்சுவார்த்தையை 4 குழுக்களாக அமைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் அதாவது இன்று மாலை அல்லது நாளை காலை அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.